ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குழந்தைங்க குப்புற விழுந்துட்டாலே நைட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. எப்படியும் குப்புறப்படுத்தா தூங்குவாங்க. அதுவும் இப்ப ராசாத்தி தூக்கத்திலேயே 2, 3 பல்டி அடிச்சு மாறி மாறி பெட்ல தூங்கிட்டே இருக்காங்க. ஸோ பெட்டோட சைட்ல பெட் ரெயில் இருந்துட்டா கொஞ்சம் பயம் இல்லாம தூங்கலாம் அப்படிங்கிறதுனால பெட் ரெயில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் லவ் லேப்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் அது எங்களோட காட் சைஸுக்கு கம்பேட்டபிளா இல்லை. அதுல ஸ்டாண்டர்டா ஒரு 2 சைஸ் தான் இருந்துச்சு. ஸோ எங்க காட் கொஞ்சம் பெருசா இருந்ததுனால நாங்க வேற வேற பிராண்ட் சர்ச் பண்ணோம். இன்ஸ்டால நம்ம ஃபாலோவர்ஸ் கிட்டயும் கேட்டிருந்தேன். அவங்களும் 2, 3 பிராண்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுல பார்த்துதான் நான் இந்த பிராண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஓகே, இது எங்களோட காட் சைஸ்க்கு பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு இதுவே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பெட் ரெயில் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்குங்க. பட் ஆனா காட்ல இந்த நம்ம கட்டலோட சேர்த்து எப்படி ஸ்க்ரூ பண்றதுங்கிற வீடியோ எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல. பிராண்ட் சைடு இருந்தும் கிடைக்கல, நார்மல் யூடியூபர்ஸும் எதுவுமே ஷேர் பண்ணல. ஸோ சரி நம்மளே ஷேர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். நான் இன்ஸ்டால என்ன பிராண்ட் பெட் ரெயில் வாங்கலாம்னு கேட்டிருந்தப்போ நிறைய பேர் நிறைய சஜஷன் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதெல்லாம் வாங்கினா மணி வேஸ்ட்டுக்கா, நீங்க பேசாம பெட்டை தூக்கி கீழே போட்டுருங்க, கீழே போட்டு கீழே படுத்துக்கோங்க, அங்கேயே பாப்பாவை படுக்க வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எங்க வீட்டுல 2 பெட்ரூம்லயுமே பெரிய பெரிய கட்டல் இருக்கு. ஸோ பெட்ரூம்குள்ள பெட்டை போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹால்ல போட்டோம்னா நம்மளுக்கு ஃபீட் பண்றதுக்கும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். சரி, ஒரே சாய்ஸா நம்ம பெட் ரெயிலே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நாங்க இதுக்கே போனோம். இல்ல நாங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா பெட்டு கீழே போடுறத பத்தி யோசிச்சிருந்திருக்கலாம். பட் அதுலயும் பூச்சி வரும், இல்ல எறும்பெல்லாம் ஊறிட்டு வரும், அப்பெல்லாம் என்ன பண்றது அப்படிங்கிற தாட்டும் வரும். சோ நீங்க பெட் ரெயில் வாங்கியிருக்கீங்களா, இல்ல பெட்டை தூக்கி கீழே போட்டு குழந்தைங்களை படுக்க வச்சுட்டீங்களா, இல்ல வேற அதுக்கு ஏதாவது வேற ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நியூ மாம்ஸ்க்கு அதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் வாங்கினது லவ் லேப், செகண்ட் வாங்கினது சிகா பிராண்ட். ரெண்டுமே குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குங்க. ஆனா சிகா கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கும். ஸோ எங்களோட காட் சைஸ் 2 சைடு 2 மீட்டர்ஸ் வரும், 1 சைடு 1.5 மீட்டர்ஸ் வரும். இதே டைமென்ஷன் எங்களுக்கு லவ் லேப்ல கிடைக்கல. 2 மீட்டர் லவ் லேப்ல கிடைக்கல. ஸோ சிகால வாங்கியிருந்தோம். ஸோ உங்களுக்கு எல்லாத்தோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு உங்களோட காட் சைஸுக்கு தகுந்த மாதிரி அளந்து பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கோங்க. ஆக்சுவலா பெட் ரெயிலோட அன்பாக்சிங் அண்ட் இன்ஸ்டாலிங் வீடியோ யூடியூப்ல நிறைய இருக்குங்க. ஆனா நம்ம கட்டிலோட எப்படி எடுத்து ஸ்க்ரூ பண்றதுங்கிற வீடியோ தெளிவா யாருமே சொல்லல. சரி, ஓகே, நம்ம போட்டா இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கறதுக்காக நாங்களும் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சைடோட பெட் ரெயில் மட்டும் அன்பாக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். 2 ராட் மட்டும் இந்த மாதிரி கிளிப்போட இருக்கும், நம்ம கழட்டி மூவ் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் சைடு ராடா நம்ம நிக்க வைக்க போறோம். ஸோ இதில் ஒன்று எடுத்துட்டு இதுலேயே அப்படியே ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணணும். இப்படி பண்ணால் ஈஸியாக இருக்கும். இதில் மேலே இருக்க எண்டில் ஒரு குட்டி ஹோல் இருக்கும். நம்ம கனெக்ட் பண்ணுற ராட்ல ஒரு குட்டி பட்டன் இருக்கும். இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளணும்னா கரெக்டாக உள்ளே போய் லாக் ஆயிரும். இது லாக் ஆயிருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாயின் பண்ணுற ராட்ல ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது அப்படியே இருக்கட்டுங்க. குழந்தைங்க தலையை கீது இடிச்சுக்கிட்டா எந்த காயமும் ஆகாமல் இருக்கும், அடிப்படாமல் இருக்கும், அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கலட்டாமல் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து இதே ராட்ல இந்த எண்டில் ஒரு பட்டன் இருக்கும், இன்னொன்று வச்சு இதே மாதிரி கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளினீங்கன்னா கரெக்டாக போய் லாக் ஆயிரும். இப்போ அந்த சைடு ராட்ல கீழே நம்ம 2 ராட் ஜாயின் பண்ணணும். மேலே நம்ம ஜாயின் பண்ண மாதிரி தான் கீழேயும் வரும். இதையும் கரெக்டாக பண்ணிடுங்க. இப்போ இந்த 2 ராடு வழியா நம்மளுக்கு சேஃப்டிக்கு கொடுத்துருக்க நெட்டை நம்ம உள்ள கோர்க்கணும். ஒரே டைம்ல 2 எண்டையும் கோர்த்துட்டு அப்படியே இழுத்தீங்கன்னா நல்லா வந்துடும். கொஞ்சம் பொறுமையா இழுத்துக்கோங்க. அது அந்த அளவுக்கு கிளியர் அளவுக்கு ரொம்ப குவாலிட்டி டல்லா இருக்காது. பட் ஸ்டில் ஒரு சேஃப்டிக்கு கொஞ்சம் பொறுமையா இழுத்துக்கோங்க. இப்போ கடைசியா ஒரு ஸ்டாண்டிங் ராடு மட்டும் ஜாயின் பண்ணணும். இந்த நெட்டுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு மேலேயும் கீழேயும் அதே மாதிரி லாக் பண்ணிருங்க. இந்த நெட்டோட இன்னொரு சைடு ஓப்பனா இருக்கும். இதையும் நல்லா நம்ம ராடோட சேர்த்து டைட் பண்ணி ஜிப் போட்டுருங்க. இந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமா நெட்டை போடணுங்க. இந்த பட்டன் இருக்கு இல்லைங்களா, லாக் பண்ணி அன்லாக் பண்ற மாதிரி, இது நம்ம பெட்டோட வெளிப்பக்கமா வரணும். அதே மாதிரி நம்ம போடுற ஜிப்பும் வெளிப்பக்கமா இருக்கணும். பெட்டுக்கு உள்பக்கமா இந்த பவுச் மேலே சைடு வர மாதிரி இருந்தா நீங்க போட்டிருக்கிறது கரெக்ட். இப்போ நான் செட் பண்ணி காமிச்சிருக்கிறது 1.5 மீட்டருங்க. இதுவே 1.8 இல்லை 2 மீட்டர் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் 2 ராட் ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அந்த இடத்துல 3 ராடு வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லாமே இதே மாதிரி தான். இப்போ இதே மாதிரி 3 ராடுமே நான் செட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து இந்த எல் ஷேப்ல இருக்கிறத நம்ம காட்டோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். சிங்கிள் சைடு அப்படிங்கிறப்போ எங்களுக்கு டவுட் வரலைங்க, டக்குன்னு வச்சுட்டோம். பட் அந்த டபுள் சைடு 2 பெட் ரெயில் மீட் ஆகிற இடத்துல எப்படி அது கிறிஸ் கிராஸா வைக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய டவுட்டா இருந்துச்சு.
ஒன்று மேலே ஒன்று வச்சா ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னுலாம் நிறைய யோசித்தோம். அப்புறம் நான் இன்ஸ்டாவில் கேட்டேன், நிறைய பேர்கிட்ட கேட்டேன். அவங்களும் வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் அதே மாதிரி செட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இந்த மாதிரி பெட் ரெயில நார்மலாக இந்த எல் ஷேப்குள்ளே விட்டுருங்க. இதை ஃபிக்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். விட்டுட்டு நம்ம கட்டல் மேலே வச்சுட்டு எந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு இந்த பெட் ரெயில ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த எல் ஷேப்பை மட்டும் வச்சுட்டு எங்கெல்லாம் ஸ்க்ரூ பண்ணணுமோ பண்ணிடுங்க. நாங்கள் வந்து இந்த எண்டில் மட்டும் 2 ஸ்க்ரூ போட்டிருக்கோம். இது வந்து இன்னொரு சைடுங்க. இதுக்கும் கார்னரில் ஒரு ஸ்க்ரூ மட்டும் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 சைட் பெட் ரெயில் போடுறதுனால கட்டலோட 2 சைடுக்கு 2 எல் ஷேப் வந்திருக்கும். ரெண்டுமே ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இன்னொரு 2 சைடுக்கு சிங்கிள் எல் ஷேப் மட்டும் வந்திருக்கும். அதையும் தனியாக ஸ்க்ரூ பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பெட்டை போட்டுட்டு எந்த ஹைட்டில் நம்ம பெட் ரெயில ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கணும். பெட் ரெயிலோட அடிப்பக்கமாக இருக்கிற ராட் வந்து நம்ம பெட்டில் பாதிக்கு கீழேயாவது இருக்கணும். அட்லீஸ்ட் பாதியாவது இருக்கணும். பெட்டுக்கும் ராடுக்கும் நடுவில் கேப் வரக்கூடாது. இப்படி இருந்தால் தான் குழந்தைங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும். இல்லைன்னா கையை காலை உள்ளே விட்டு அது ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ பெட்டை போட்டுட்டு எந்த ஹோலில் கரெக்டாக நம்ம பெட் ரெயில ஃபிக்ஸ் பண்ணணும்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல் ஷேப்பில் பெட் ரெயில இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இதே மாதிரி 3 பெட் ரெயிலையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 2 பெட் ரெயில கனெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு கனெக்டர் இருக்குங்க. இதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டார்டிங்கில் இந்த பட்டனை ரிமூவ் பண்ணுறக்கும் போடுறக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் போக போக அப்படியே பழகிருச்சு. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் 3 சைடுமே பெட் ரெயில் போட்டிருக்கனால 2 சைடை மட்டும் அப்படியே விட்டுருவோம். ஒரு சைட் மட்டும் நாங்கள் ஓப்பனில் வச்சுருப்போம். ராசாத்தி இங்கே தூங்கும் போது மட்டும் அதையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ 4 சைடும் அவங்களுக்கு வந்து தடுப்பு இருக்கனால உருண்டு வெளியே விழுக மாட்டாங்க. என்ன கேட்டால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஒரு 5400 கிட்ட வந்துச்சு இந்த 3 சைடுக்கும் சேர்த்து. குழந்தைங்களோட சேஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் பாருங்க, இதே பிராண்டு தான் நீங்களும் வாங்கணுங்கிறது கிடையாது. உங்களோட கட்டில் சைஸை அளந்துக்கோங்க. இதே மாதிரி அமேசானில் அந்த சைஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்ன பிராண்டில் இருக்கோ ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தால் நீங்கள் அந்த பிராண்டே வாங்கிக்கோங்க. ஸோ ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்குங்க. இன்னொரு வீடியோல ராசாத்திக்கு வேற என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றேங்கிறத பத்தி சொல்றேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நியூ மாம்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.